மதுரை மாவட்டம் முசலம்பட்டியில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் பொது கழிப்பறை கட்டித்தராததை கண்டித்து நகராட்சி அலுவலகத்தில் கொடியேற்ற விடாமல் பெண்கள் முற்றுகையிட்டதால் போலீஸ் பாதுகாப்புடன் கொடியேற்றப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கவாசகர் வழங்க கேட்கலாம். மாணிக்கவாசகர், அங்கு என்ன நடந்தது? முழு விவரம். மதுரை மாவட்டம் முசலம்பட்டி நகராட்சிக்கு உட்பட்ட 15வது வார்டு கருக்கட்டான்பட்டி காலனி பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட பட்டியலின மக்கள் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். இங்கு முறையான பொது கழிப்பறை இல்லாததால் பொதுவெளியில் இயற்கை உபாதைகளை கழித்து வருவதாகவும், குடியிருப்புகள் அதிகமாக உள்ள இப்பகுதியில் பொது கழிப்பறை அமைத்து தர சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக மனுக்கள் அளித்தும் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தியும் வருவதாக கூறப்படுகிறது. தற்போது வரை நகராட்சி நிர்வாகத்தினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறி இன்று 71வது குடியரசு தினத்தை முன்னிட்டு நகராட்சி அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்ற விடாமல் பெண்கள் முற்றுகையிட்டு திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த முசலம்பட்டி நகர் காவல் நிலைய போலீசார் மற்றும் நகராட்சி அலுவலர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு எட்டாத நிலையில் போலீஸ் பாதுகாப்புடன் நகராட்சி பொறியாளர் பத்ராஜன் தேசிய கொடியை ஏற்றினார். தொடர்ந்து 5 பேர் கொண்ட குழுவிலிருந்து உயர் அதிகாரிகளிடம் பேசி விரைவில் பொது கழிப்பறை அமைத்து தருவதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி மாணிக்கவாசகர்.